வாங்க பட்டர் கார்லிக் கொரியாண்டர் ஸ்டஃப்டு பரோட்டா வெஜ் குருமா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எண்ணெயும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஒரு 15 to 30 minutes வரைக்குமே நல்லா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ரெடி பண்ண மாவை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு மணி நேரம் கிட்ட நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு டைம் ஆக ஆக ஊற ஊற தான் நல்லா இருக்கும் சாஃப்டாக. இப்போது கார்லிக், கொரியாண்டர், பட்டர் மூணுத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்லிக்கை நான் நல்லா பொடியாக கொத்தமல்லி எல்லாமே நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப மாவை எடுத்து திரும்ப ஒரு 5 minutes கிட்ட நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பரோட்டா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாவு எடுத்து நான் கையாலே நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். நான் கையாலே நல்லா எந்த அளவுக்கு என்னால் பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக்கிக்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர், கார்லிக், கொரியாண்டரை வந்து அதில் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் கையாலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கிறேன். நம்மளுக்குள்ளார எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே அப்படியே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே இது பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா இது பண்ணிட்டு ஒரு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ரோல் பண்ணி இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 15 minutes வந்து அப்படியே நல்லா ஊறி இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே நம்ம வச்சிடலாம்.
இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போது நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடாகட்டும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா ஸ்டஃப்டை எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் இதுவுமே கையாலே எனக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம கையால் தட்டினாலே நல்லா வரும். பாருங்கள். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி பரோட்டா மாதிரி வந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ 3 மட்டும் போட்டிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் பட்டர் கார்லிக் கொரியாண்டர் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு சூடில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பரோட்டா காம்பினேஷன் வெஜ் குருமா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போது வெஜ் குருமாவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூடயே சீரகம், முந்திரி, கசகசா, தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த 4 வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி, வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கசகசா, முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ குருமாவுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டாவுக்கு கொஞ்சம் குருமா தண்ணியாக இருந்தாலும் நல்லா நம்ம ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போது மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பட்டர் கார்லிக் கொரியாண்டர் ஸ்டஃப்டு பரோட்டா வெஜ் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.